குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ட்ராயிங் காம்படிஷன் தான் நடக்க போகுது. 6 மெம்பர்ஸ் கரெக்டாக இருக்கீங்களா? 6 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் வந்து நிறைய ஷீட் தருவோம். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்லாம் வரையணும். இப்போ 3 ப்ரைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்லி நாங்களாம் கிளாப் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டக்குன்னு எடுத்து வரையணும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க தான் வரையணும். ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ ஷீட்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஷீட்ஸ் வச்சுருக்கோமா, இந்த ஆர்டர் வைஸ் தான் நீங்கள்லாம் வரணும். ஃபர்ஸ்ட் ரெஜினா, அப்புறம் காயத்ரி கரெக்டாக நிற்கிறீங்களா? அது மாதிரி நிறைய ஷீட்டில் ஒருத்தராக தான் வந்து வரையணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? பாக்கி எல்லோரும் போய் அங்கிட்டு நில்லுங்க அந்த சைடில். நம்ம தான் ஃபர்ஸ்ட் போல். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ராயிங் வரையணும்னா வந்து நம்ம வந்து ஒரு ஹவுஸ் தான் வரைய போகிறோம். ஒரு ஸ்மால் ஹவுஸ் மட்டும் வரைஞ்சிருவோம். அது எப்படி வரைகிறது? சரி, எப்படியோ வரைவோம். சின்ன ஹவுஸாக ஒன்று வரைவோம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடு தான் வரைய போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படி போட்டுக்கணும். இன்றைக்கி நம்ம தான் இப்படி வின் பண்ணணும். அதுக்காக நம்ம நல்லா வரையணும். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கூரை வீடு மட்டும்தான் வரைய போகிறோம். அது வரைஞ்சாலே நமக்கு போதும். ஸோ இப்படி வரைஞ்சிருவோம். எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்குது. நான் இன்றைக்கி வின் பண்ணுவேனானே எனக்கு தெரியல. ஏன்னா வந்து திடீர்னு காம்படிஷன்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு பண்ணியிருப்பாங்க, இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் தான் வெளில போயிருப்பேன். நான் அதுக்குள்ளேயும் எங்கள் டேடி வந்து எங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னே தெரியலை. ஸோ இங்கிட்ட வந்து விண்டோ போட்டாச்சு. சின்னதாக ஒரு விண்டோ போட்டுட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ஹவுஸுக்கு மேலே வந்து புகை போகும்ல, கிச்சன் இந்த மாதிரி போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து மேலே ஒரு சன் போட்டுப்போம். சன் போட்டுக்கிட்டு சன் போட்டுப்போம். அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம வந்து கலர் மட்டும் அடிச்சிடுவோம். ரெட் கலர் அடிக்கணும். ரெட் கலர் பொறுமையாக அடிச்சிடுவோம். சீக்கிரமாக அடிக்கணும். அப்போ தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. சீக்கிரம் அடிக்கணும். ஓட்டு கலர் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் வந்து அப்படியே எடுத்து கீழே அடிச்சிடணும். விண்டோ கலர் வேணாம், இவ்வளோதான் கலரு. சன்னுக்கு மட்டும் நம்ம வந்து எல்லோ கலர் அடித்தா முடிஞ்சுது. இன்றைக்கி எப்படியும் நான் வின் பண்ணுவேனான்னு தெரியலை காம்படிஷனில். சன்னுக்கு மட்டும் எல்லோ கலர் அடிச்சிட்டா முடிஞ்சுது. என் பேர், கிளாஸ் எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். சன்னுக்கு மட்டும் அடிச்சிட்டா போதும். நெக்ஸ்ட்லாம் வந்து யாரெல்லாம் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவானே தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்னம்மா ஸ்டூடெண்ட் ரெஜினா, உனக்கு மட்டும் 1 மணி நேரம் கொடுத்தா எப்படி பேலன்ஸ் பேர்லாம் அடிப்பாங்க? ஓ மை காட், என்ன வரைஞ்சிருக்க நீ? கலர்லாம் வேறு அடிச்சிருக்கியா? ஓகே, நல்லா தான் வரைஞ்சிருக்க. நீ தான் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பரா? வீடு வரைஞ்சிருக்க, சன் வரைஞ்சிருக்க. இதுவே போதும். 1 மணி நேரம் டைம் முடிஞ்சிச்சு. அடுத்தது யார் வரணும்? அடுத்த காயத்ரி வந்து வரையணுங்களா? சீக்கிரமா வா. ஐயோ, அதுக்குள்ளேயே நம்மளுக்கு டைம் ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஓகே, நம்ம தான் காயத்ரி. நம்ம இன்னைக்கு என்ன வரையலாம்? ஒரு ஐஸ்கிரீம் வரையலாம். எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். மிஸ் நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க தான். ஜாலி ஐஸ்கிரீம் வரைவோம். அப்படியே ஐஸ்கிரீம் வரைஞ்சாச்சு. கலர் மட்டும் கொடுப்போம். பிங்க் கலரும் ரெட் கலரும் கொடுப்போம். கீழே உள்ள குச்சிக்கு வந்து பிளாக் கலர் கொடுப்போம். அப்படியே பொறுமையாக அடிச்சிருவோம் பிங்க் கலர். எப்படியே சீக்கிரமாக அப்படியே அடிச்சிடணும். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி எப்படியும் நம்ம தான் வின் பண்ணுவோம். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எப்படியும் நம்ம தான் வின் பண்ணுவோன்னு ஒரு நினப்பில் இருக்கோம். பார்ப்போம். அப்பாடி இப்படி ஐஸ்கிரீம் வரைஞ்சாச்சு. மிஸ் வந்துட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு. என்னம்மா காயத்ரி முடிச்சிட்டியா? நெக்ஸ்ட் ஆள் யாரு? மாயா, சீக்கிரம் வந்து கலர் அடி. பெயிண்ட் பண்ணாதானே சீக்கிரமாக முடிக்க முடியும். இன்னைக்கு எப்படி நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறோம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கப்பு தான் வரைய போகிறோம். சீக்கிரமாக கப் வரைஞ்சிருவோம். அப்படியே கப்பு வரைஞ்சாச்சு. இப்போ கலர் மட்டும் அடிச்சிருவோம். அப்பாடி இப்படியே கப்பு வரைஞ்சாச்சு. கலரும் அடிச்சாச்சு. என்னோட கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன மாயா, முடிச்சிட்டியா? சரி, சல்மா தானே அடுத்தது. சல்மா சீக்கிரம் வா. சீக்கிரமாக காம்படிஷன் முடிய போதில்ல. சீக்கிரம் வா சல்மா. ஐயையோ, நம்ம இன்னைக்கு என்ன வரைய போகிறோன்னு தெரியலையே. சரி, நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை தான் வரைவோம். பட்டர்ஃப்ளை வரைகிறது ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது. பரவாயில்ல, இருந்தாலும் பட்டர்ஃப்ளையே வரைவோம். அப்பாடி இப்படியே கலர் அடித்து நம்ம இது வரைஞ்சிட்டோம். இன்றைக்கி நம்ம செலக்ட் ஆகணும் வேறு தெரியலையே. நம்ம இப்படி கலர் அடிச்சிருக்கோம்.
சரி உன்னை அடுத்த காம்படிஷன்லையாவது ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அந்த பூஜா ஜெயிச்சிருவாளா சாத்தி ஜெயிச்சிருவாளான்னா தான் தெரியலையே. ஐயோ மேம் வந்துட்டாங்க, நம்ம போயிடுவோம். என்ன சல்மா முடிச்சிட்டியா? சரி போ அடுத்தது யாரு? ஸ்வாதி முடிச்சிட்டியில? போ சீக்கிரம் போ. நம்ம இன்னைக்கு ஒரு அழகான பிரின்சஸ் தான் வரைய போகிறோம். டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பொறுமையாகவே வரையலாம். சீக்கிரமாக வரைஞ்சிட்டோன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் வரைவோம். அப்பாடி நம்ம வரைஞ்சிட்டோம். நம்ம பிரின்சஸ் தான் வரைஞ்சிருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ்ஸுன்னு வரல, நம்ம போய் பூஜாவை கூட்டிகிட்டு வந்துடுவோம். பூஜா சீக்கிரம் வந்து வரடி. நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரீ தான் வரைய போகிறோம். ட்ரீக்கு வரைஞ்சிட்டோம், கலர் மட்டும் அடிச்சிடுவோம். அப்பாடி ட்ரீக்கு கலரும் அடிச்சாச்சு. இன்னைக்கு யார் வினன்னு தெரிய போல. மேம் வர வந்துட போகிறாங்க. மேம் வராங்க. எல்லாம் சைலண்டாக வந்து இங்கே நெல்லுங்கடி. எல்லாரும் நல்லா தான் வரைஞ்சிருக்காங்க. எனக்கு என்னென்ன ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வின்னர் காயத்ரி, செகண்ட் வின்னர் ஸ்வாதி, தேர்ட் வின்னர் ரெஜினா. ஸோ இவங்களா தான் இன்னைக்கு வின்னர். ஓகே தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு, எல்லாம் போங்க. வெல்கம் டு பாலாமலர் சேனல். இன்னைக்கு சேனலில் இந்த மாதிரி வீடியோ பார்த்தோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். இந்த ட்ராயிங்கில் என்ன ட்ராயிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.